வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குருவருளும் திருவருளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, குருவுடைய அருள், இறைவனுடைய அருள், பெரியவர்களுடைய அருள், இது முழுமையா கன்னிராசிக்கு உண்டுங்க. கன்னிராசியில பிறந்துட்டோம்னாலே இந்த அருள்லாம் கிடைச்சிடும். ஏன்னா ஏதோ ஒரு முன் ஜென்ம கணக்கு கன்னிராசிக்கு தொடர்புல இருக்கும். நிச்சயமா கன்னிராசியில பிறந்தவர்கள் ஒன்று ஜோதிடம் பார்ப்பார்கள், இல்லைன்னா சாஸ்திரம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க படிக்கணும்னே அவசியமே கிடையாது. படிக்காமையே புலமை பெற்றவர்கள் கன்னிராசியிலே பிறந்தவர்கள். நல்ல ஒரு வித்தையை கற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் அறிந்தவர்கள். அதைவிட என்னன்னா, இந்த காலத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிந்தவர்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ற, தெய்வ ஒளி, தெய்வ ஞானம் அவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதனாலதான் நான் சொன்னேன், ஜோதிஷம், ஆன்மீகம், அறிவியல் எல்லா விஷயத்திலையுமே கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் கன்னிராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் கேட்குறோம், அண்ணா எனக்கு ஒரு தலைவலின்னு அப்படின்னு. அவர் கரெக்டா ஒரு டேப்லெட் சொல்லுவார். அவர் அதை படிச்சிருக்கவே மாட்டார், அவருக்கு அதுக்கு டாக்டர் இல்லை. அவர் ஏதோ ஒரு வைத்தியம், சரியான வைத்தியம் சொல்லுவார். பெரிய வியாதியா இருக்கும், அந்த வியாதிக்கு போய் கேட்டா கூட தெளிவா ஒரு வைத்தியத்தை சொல்லுவார். இதுதான் கன்னிராசி. எப்படிதான் இந்த ஞானம் ஏற்படுதுன்னே நம்மளால தெரியாது. இப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்கு கவனமா இருக்கக்கூடிய காலம் எப்பொழுது, யார் யாருக்கிட்ட கவனமா இருக்கணும், எப்படி தன்னுடைய சூத்திரத்தை அறிந்து வாழ்க்கையை கொண்டு போகணும், அது இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல கன்னிராசியில புதன் அப்படிங்கிற கிரகம் தான் அந்த இடத்த ஆளுமை பண்றாங்க. அந்த புதனை அங்க என்ன பண்றாருன்னா, சீஃப் மினிஸ்டரா அவர் தான் இருக்காரு, பிரைம் மினிஸ்டராகவும் அவர் தான் இருக்காரு. ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி 2 இடம் இல்லையா? ஆனா கன்னிராசியில ஒரு மைனஸ் ஒன்று உண்டு. பிளஸ் என்னன்னா, புதன் நல்லா இருக்கார், அறிவுத்திறன், ஆற்றல், இது கன்னிராசிக்கு ஸ்பெஷல். அதாவது ஒரு மனிதன் நல்ல நிம்மதியா தூங்குறான் சார் அப்படின்னா அது கன்னிராசியில பிறந்தவங்க சொல்லலாம். அவங்க காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைகளை உடனே உடனே விட்டு விலகியும் வருவாங்க. அதை தூக்கிக்கினே வரமாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை தூக்கி தலையில சுமந்துகிட்டே இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அது கன்னிராசிக்கிட்ட எடுபடாது. கன்னிராசிக்காரவங்க பெரிய விஷயத்தையே அந்த நேரம் தான் அப்புறமா பார்ப்போம். அவன் அந்த ஆளை சந்திக்கும் போது அந்த எண்ணம் வரும். அந்த ஆளை சந்திச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு. மறந்துடு, அந்த இடத்த விட்டு வருவாங்க. கதாபாத்திரமாகவே மாறி வாழ்வாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இரவு படுத்துட்டாங்கன்னா அந்த சயன தூக்கம் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். காலையில் ஆட்டோமேட்டிக்காக இருந்து ஆனால் அதே நேரத்தில் படுக்கும் பொழுது யாராவது கால் அமுக்கி விட்டே ஆகும், காலில் ஏறி மிதிச்சே ஆகும், காலை பிடிச்சி விட்டே ஆகும். கால் வலி, கழுத்து வலி, தலைவலி மட்டும்தான், தலையில் மட்டும்தான் கால் வைக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக வலி அம்சம் ஏற்படும். ஆனால் காலையில் எங்கே தான் இதெல்லாம் போனதுன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வேலையை பார்ப்பாங்க, திருப்பி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, பல விவாதங்களை கொண்டு போவாங்க, எல்லாம் நடக்கும். இந்த அழகான உறக்கம் இறைவன் கொடுத்த வரம்.
ஆனால் அது எப்படின்னா லாங் ஸ்லீப் இருக்காது. கொஞ்ச நாழி தூங்கினாலும் டீப் ஸ்லீப் கன்ஃபார்மாக உண்டு. கொஞ்ச நாழி ஒரு 2 hours to 3 hours தான் தூங்குற சாமி, நல்லா டீப் ஸ்லீப். அப்புறம் திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிப்பாங்க. அப்புறம் திருப்பி ஒரு தூக்கம். இப்படி இந்த கன்னிராசிக்கு நிறைய கடவுள் அற்புதங்களை கொடுத்துருக்கிறார், தெய்வ பலத்தை கொடுக்குறார். ஆனால் அதே கன்னிராசிட்ட ஒரு மைனஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா, அங்கே சுக்கிரன் சாதகம் இல்லாமல் போயிட்டார். பணம் முக்கியமாக மனுஷனுக்கு தேவை பணம். இது எப்படி அப்படின்னு கேட்டால், அவங்க பணத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் வெளியில் உள்ளவங்களாம் அவங்க பண பேய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கால்குலேட் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிராசிக்காரை கொண்டு வந்து வைக்கிறோம், இன்னொரு ராசிக்காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா, இவர் இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாரா இல்லை இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரான்னு கேட்டால், கண்டிப்பாக கன்னிராசிக்காரர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். நான் சொல்கிறேன், இது 100% உண்மை. தனக்கு போதுமானதை எடுத்துப்பார், வேணான்னு சொல்ல மாட்டார், போதுமானதை எடுத்துப்பார். இந்த பணம் இல்லைன்னா என்னால் உயிரோட வாழ முடியாது சாமி அப்படின்னு சொல்கிறவர் அவர் கிடையாது. பணம் 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 துட்டு மணி இப்படி ஆசைப்படுறவங்க கிடையாது. இப்போ நான் சொல்கிறது விளங்குதா? இதுதான் பிளான். அப்போ இந்த கன்னிராசி பண ஆசை இல்லாதவர்கள். அதனால தான் என்னன்னா, சில நேரங்களில் துஷ்டமாக சில வார்த்தைகளை விடுவாங்க, கவலைப்படாமல் விடுவாங்க. ஏன்னா எனக்கு தோணுது நான் பேசுவேன், அது உண்மைதான் தோணுது நான் பேசுவேன். இங்கே இந்த இடத்துலலாம் நான் அடங்கி போகணும், இல்லை உனக்கு அடங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அது மாதிரி ஒரு விஷயத்தை முடியவே முடியாதுன்னு நினைச்சாலும் அதை கண்டிப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் கன்னிராசிக்கு உண்டு. இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி இந்த சுக்கிரன் அங்கே சாதகமாக இல்லாததுனால பணத்து மேலே ஆசை இல்லை ஒரு பக்கம். இந்த பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வராது, இதுவும் 2வது பக்கம் நடக்கும். அப்போ என்னென்னா, கன்னிராசிக்காரவங்க ரொம்ப அழகாக கிளவராக ஒரு வேலை செய்யணும். என்னென்னா, எதை முதல்ல தீர்மானம் பண்ணுறீங்களோ அதை தெளிவாக தீர்மானம் பண்ணிடுங்க. இப்போ எப்படின்னா, இந்த மாதம் எனக்கு 2 லட்சம் ரூபா வரணுங்க அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க, உங்களுக்கு 2 லட்சம் வந்துடும். நீங்கள் முதல்லையே எடுத்தவொடனே 1 லட்சம் கிடைச்சா போதும்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 லட்சம் தான் கிடைக்கும். அப்புறமா 15 நாள் கழிச்சு இன்னொரு 1 லட்சத்துக்கு நமக்கு வேலை, அதாவது தேவைப்பட்டதுன்னா கிடைக்காது. நம்ம தான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மைண்டில், அதுதான் நடக்கும். ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி. அதனால் கன்னிராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எதை எடுத்தாலும் முதல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன வேணும் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வேலை வேணுமா, அதுதான் வேணும், ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் உங்கள் சூத்திரம். எனக்கு இதுதான் நடக்கணும், ஃபிக்ஸ் பண்ணுங்க. என் கூட இவர் தான் பேசணும், ஃபிக்ஸ் பண்ணுங்க. இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாம் இந்த மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நடந்துடும். அதுதான் கடவுள் உங்களுடைய கிஃப்ட் கொடுக்குறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, முன்னாடியே குறைந்து மதிப்பீடு போட்டு விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு செயல் இழந்துவிடும், வெற்றி பெறார். இந்த அரசாங்கத்துலலாம் நம்ம சொல்லுவோம், என்னங்க தம்மா தூண்டு தொட்டி ஒன்று கட்டியிருக்கிறாரு, ஒரு குழம்பு ஒன்று போட்டிருக்கிறாரு, அதுக்கு என்னங்க 2 கோடி ரூபா அப்படின்னு எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். நம்மளுடைய பார்வையில் அந்த ஒரு பைப்பு அடிக்கிறது அது 2 கோடி ரூபாயா அப்படின்னு தெரியும். அது அப்படி கிடையாது. இந்த பைப்பு எங்கேருந்து வருது, இந்த தண்ணி எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, எந்த டேங்க்கு, அங்கிருந்து வரக்கூடிய செலவுகள், இந்த டேங்க்கு ரெடி பண்ணி அந்த பைப்பு வரத்துக்கான ரோடு போக்குவரத்து, இப்படி அவங்க ஒரு எல்லா செலவையும் அதில் சேர்த்துருவாங்க. நம்ம வெறும் தொட்டியை மட்டும் பிளான் பண்ணுவோம், அது கிடையாது. இவங்க நிறைய பிளானிங் அதில் இருக்கும். ஏன் இவ்வளோ பிளானிங் போடுறாங்கன்னா, இடையில ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனாலும் இந்த பணம் தான் அதுக்கு செலவாகும். வைப்பு நிதியாக அதில் இருக்கும், வைப்பு நிதியாக அதில் இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு பிளான் நம்ம போட்டோம். இப்போ இயல்பாகவே கன்னிராசிக்காரர்கள் ஒன்று செய்யணும்.
வருஷம் மாச பட்ஜெட் போடுறீங்க பாருங்க, மாசம். அதில் வருஷத்துக்கு இவ்வளோ தொகைன்னு மருத்துவத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும் கன்னிராசிக்கு. ஆனால் கலங்க மாட்டீங்கல்ல, அது என்ன செலவாக இருந்தால் என்ன. நாளைக்கு காலையில் இந்த அப்பாயின்மெண்ட்டு, இந்த ப்ரோக்ராம், இதை செய்யணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக செய்வீங்க. அது மட்டும் மருந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலெல்லாம் குறையே கிடையாது. நான் சொல்வது புரியுதுங்களா? இதுதான் கன்னிராசியோட ஸ்பெஷல். இப்படிப்பட்ட அந்த கன்னிராசி அப்போ பணத்தை பொறுத்த வரையிலும் பகுதியாக நீங்கள் செலவுகளை எடுத்து வச்சுடணும். இவ்வளவு தூரம் திட்டம் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு செழிப்பாக இருக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை தேடுறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா, ஏன்னா இவங்க திருப்தி அடைய முடியாது. எனக்கு உங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கீழே வேலை பார்க்கணுன்ற எண்ணம் வராது. எனக்கு மேலே இருக்கிறவனும் இப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். இப்போ மேல் அதிகாரிகள், முதலாளி, அந்த ஆள் எப்படி இருந்தால் எனக்கு என்னங்க, எனக்கு சோறு வேணும், அந்த ஆள் எப்படி இருந்தால் என்னங்க, எனக்கு பணம் வேணும், அப்படி நினைக்கிறவங்க கன்னிராசி இல்லை. ஓனரும் இப்படி தான் இருக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள். அப்போ என்ன பண்ணிடுங்கன்னா, முதல்லையே தீர்மானத்தை எழுதும் போதே சரியா, இப்படிப்பட்ட முதலாளி எனக்கு வேணும், இப்படிப்பட்ட மேலதிகாரி எனக்கு வேணும் முடிவு பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்க அப்படியே அமைவாங்க. நம்பவே மாட்டீங்க, உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. நீங்கள் ஃபோர்ஸாக சில நேரத்தில் பேசினாலும், ஹார்ஷாக பேசினா கூட உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு செயலில் காட்டிடுவீங்க. பேச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட செயலில் காட்டும்போது நல்ல விசுவாசியா நமக்கு அப்படின்னு ஓனர் முடிவு பண்ணுவார். நல்ல பிஸ்னஸ் மேக்னட், நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு பார்ட்னர் முடிவு பண்ணுவார். அதிகாரத்தில் உள்ளவங்க நல்ல அதிகாரி நமக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு மேலே உள்ளவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ நல்லதுங்கிற பெயரை கன்னிராசி எளிமையாக பெற முடியும். அது மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு நிரந்தர நண்பர்களே இருக்க மாட்டாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கண்ணனுக்கு. பாரதத்தில் கண்ணனை பாராட்டினவங்கன்னு யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. பாராட்டுக்கு மயங்காதவர்கள் எங்கள் கன்னிராசிக்காரர்கள். அதனால கண்ணனை போல உண்டு. கோபியர் கொஞ்சம் ரமண்ணா, இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சகஜமாக இருப்பாங்க. எல்லாம் அதுவும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ரகசியத்தை மற்றவங்க மறைக்கவே முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் கன்னிராசியுடைய ஸ்பெஷல். இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சிம்மம் பகை. சிம்மத்துக்கு கண்ணிக்கு வாக்கியா தகராறு என்றைக்குமே இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. கன்னிராசிக்காரர்கள் சிம்ம ராசி. ஆனால் சிம்மத்துக்கு நல்லது செய்யணும் நினைக்கும் கன்னி. பட்டு அக்செப்டேஷன் வரும்போது பிரச்சனை வரும். அப்போ அந்த உறவுகள் உங்கள் வீட்டில் இருந்தால் கவனமாக இருக்கும். கன்னிராசிக்கு மீனராசிக்கு 7ஆம் பொருத்தம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசியில் சுக்கிரன் சாதகமாக இல்லாததுனால ரிஷபம், துலாம் ரொம்ப நல்ல நட்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதாவது இப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்கள்ட்ட பழகும்போது கவனமாக பழகுங்க. இந்த கிளாஸில் நடக்கிற மாதிரி நல்லா நடந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு லைட்டாக காலை அழுத்தி விட்டிங்கன்னா கிளாஸ் வெடிச்சு விடும், செதறிடும். துளாராசியும் ரிஷபராசி, ஏன்னா சுக்கிரன் அங்கே சாதகம் இல்லாமல் போனதுனால. ஆனால் நல்ல நட்பு இருக்கும், ஆனால் பக்குவமாக நடக்கும். இதை புரிஞ்சுக்கிங்க. மற்ற எல்லா ராசிகளுமே கன்னிராசிக்கு தோஸ்து, செட் ஆகிடும். யார் வேணாலும் எதிர்க்கிறாங்க கன்னிராசியை, ஆனால் கன்னிராசிக்காரர்களை நேராக பார்த்துட்டு அடங்கிடுவாங்க. இந்த சிம்மம் மாதிரி இது கன்னியும் அது ஒரு ரகம். அது சிம்மம் ஒரு ரகம், கன்னி ஒரு ரகம். சிம்மராசிக்காரங்களை பார்த்தாலும் அடங்கிடுவோம், கன்னிராசிக்காரங்களை பார்த்தாலும் அடங்கிடுவோம்.
அது என்னதான் சூத்திரமோ தெரியல. இல்லைன்னா கன்னிராசிக்காரங்களை கண்டு காணாம இப்படியே போயிடும். எப்போ அந்த பக்கமே வரலப்பா. இதெல்லாம் உங்களோட ஸ்பெஷல். இதெல்லாம் உங்களுடைய ஸ்பெஷல். இப்படிப்பட்ட அந்த கன்னிராசிக்கு ஆளுமை திறன் உண்டு. ஆனா எல்லாம் இருக்குங்க. ஆனா மேல் தட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ண முடியாது. நல்ல கவனிங்க. இதுதான் சுத்தம். எண்டுக்கு வரும். மேல் தட்டு அப்படின்னா என்ன? டாப் லேடியில் நான் வர முடியுமா? அங்க வர விட மாட்டாங்க கன்னிராசியை. என்ன பண்ணுவாங்க? நல்லா கொதிச்சு உலகம் கொதிக்கும். நம்மால் என்ன பண்ணுவான்? பக்கத்தில் இருந்தேன், இது சீக்கிரம் பொங்கிடும் போல இருக்கியா, சீக்கிரம் வெந்துடும் போல இருக்கு சாப்பாடுன்னு கீழே இருக்கிற நெருப்பை கட்டையை உருவிடுவான். இது என்னன்னா, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கன்னிராசியை வச்சனா வாழ்ந்தனான்னு பார்ப்பான். ஏதாவது நம்ம மேலே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருவான். அந்த காலத்துலலாம் அது என்னது ஒன்று சொல்லுவாங்க, நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது சரியாக தெரியல, மறந்து போச்சு. அது மாதிரி புகார் அறிவிச்சிருவாங்க. அப்போல்லாம் ஏதாவது ஒரு புகாரை போட்டு விட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, மேலதிகாரிகள் இந்த ஆள் இப்படி பண்ணுகிறார், ஒரு தூக்கு அப்படின்னுடுவான். உடனே டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், அடிக்கடி இடமாற்றம். இந்த காலத்தில் இது கமெண்டில் போயிடுது. இந்த காலத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனை வச்சு பேசுகிறத ரெக்கார்டு பண்ணி அனுப்பி விடுற காலமாக போயிட்டு. அன்றைக்கெல்லாம் ஒரு எட்டப்பன் இருந்தான், இன்றைக்கெல்லாம் நிறைய எட்டப்பர்கள் இருக்கார்கள். அன்றைக்கி ஒரே ஒரு எட்டப்பன், இன்றைக்கி நிறைய எட்டப்பர்கள். எப்போ யாரை வீழ்த்தலாங்கிறதுல தான் ஒரு முடிவோடு இருப்பான். ஏன்னா அவனால் வளர முடியல. வளர முடியாதவன் என்ன பண்ணுறது? மற்றவர்களை வீழ்த்தி சந்தோஷப்பட்டுப்பான். அவன் எவ்வளோ வீழ்த்தினாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம என்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம், வளர்ந்துக்கிட்டு இருப்போம், வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் பக்கம் உங்கள் காட்டில் எப்பயுமே மழை தான். அந்த எங்கேயுமே தண்ணி இருக்காது, உங்கள் இடத்துல தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை குடி வருவான். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் ஓப்பனாக சொல்கிறேன். யார் உங்களை வீழ்த்தினார்களோ அவர்களே மீண்டும் உங்கள் இடத்துல தான் உதவி கேட்கணும். ஆய்க்கியும் நீங்கள் தான் தெரியுங்க. இது முதல்ல புரியாது. இதுதான் கன்னிராசியுடைய சூட்சமம். அப்போ கன்னிராசிக்காரர்கள் யார்கிட்ட பேசினாலுமே ஓப்பனாக பேசிடாதீங்க. உங்களோட உண்மையை சொல்லிடாதீங்க. போதும், இது வரைக்கும் சொல்கிற வரைக்கும் போதும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உண்மையாக வேணாலும் இருந்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உண்மையெல்லாம் வேண்டாம். அவன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட யார் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா சொல்லாதீங்க. வழி காட்டாதீர்கள். என்ன வழி அவன் கேட்டாலும் அதை மட்டும் சொல்லுங்கள். சார், ஒரு டீ கடைக்கு எப்படி போகணும் ஒருத்தன் கேட்டான்னா, தம்பி 3வது தெருவில் இருக்குது டீ கடைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த 4வது கடையில் சூப்பராக டீ இருக்கும் தம்பி, அங்கே போங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் கேட்டான், நான் சூப்பர் டீ எங்கே இருக்குன்னு கேட்டானா, இல்லை டீ கடை தானே கேட்டான். அப்போ டீ கடைக்கு தான் நம்ம அடக்கி விடணும். நம்ம இந்த சூப்பர் டீன்னு சொல்லிடுறோமா, இவன் போய் அந்த டீ கடைக்கு போயிட்டு அங்கே டீ கடை இவன் ஆரம்பிச்சிடுவான். இல்லைன்னா இவன் இந்த வழிகாட்டியை இவன் மாதிரி இவன் பேர் வாங்கிடுவான். நமக்கு பேரை ரிப்பேர் பண்ணிடுவான். இல்லை டீயை குடித்தவன் என்ன சொல்லுவான்? நல்லா கவனிக்கணும். நம்ம நல்லா தானே இருக்கு டீ, அங்கே ஒருத்தவர்கிட்ட கேட்டேங்க, வழி கேட்டேங்க, அவர் சொன்னார் இங்கே டீயே நல்லா இருக்காருன்ட்ட, நல்லா இருக்காது அப்படின்ட்டாருங்க அப்படின்வோம். நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். இதை தான் நான் சொல்கிறேன். என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் நாராயண வழிபாடு அதிகமாக பண்ணணும். கும்பாபிஷேகங்களில் அதிகமாக கலந்துக்கணும். நிறைய கும்பாபிஷேகங்களுக்கு உதவி பண்ணுங்க. குடமுழுக்கு எங்கெல்லாம் நடக்குதோ அதிகமாக உதவி பண்ணுங்க. அதே மாதிரி சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால திருவெண்காடு, மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி தாலுக்கா, திருவெண்காடு அவசியமாக போயிட்டு வாங்க. அந்த திருவெண்காட்டில் போயிட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயம், அகோர சுவாமின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலம் அந்த இடத்துல இருக்குது. புதனுக்கே அங்கே ஸ்தலம். அதனால் பச்சை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க கன்னிராசி அன்பர்கள். பச்சை கலர், க்ரீன் ரொம்ப சக்ஸஸாக இருக்கும்.
அது மாதிரி புதன்கிழமை பெருமாளை போய் புதன் ஹோரையில் போய் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையில் ரொம்ப விசேஷம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்து ஆழ்வார்னு சொல்லுவாங்க. சுதர்சனாய் வித்மகே மகா ஜுவாலாயி தீமகே தன்னோ சக்கர பிரஜோதகா. இந்த மந்திரத்தை அதிகமாக சொல்லிட்டு வாங்க. நிறைய நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடமுழுக்கில் நிறைய கலந்துக்கணும். பார்ட்டிசிபேட் நீங்கள் நிறைய பண்ணணும். எங்கே ஆலயங்களுக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா நீங்கள் அதை கலந்துங்க. அதில் நிறைய லாபங்கள் கிடைக்கும். புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இதை தொடர்ந்து செய்யுங்க. என்றைக்குமே உங்கள் ப்ளஸ்ஸாகவே இருக்கட்டும். யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். க்ரீன் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். சின்னதாவது க்ரீன் கலரில் கர்ச்சீஃபு ஏதாவது ஒன்று வச்சுங்க. பெரிய மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பகவானுடைய அனுகிரகம், பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு தனி ராஜாங்க வழியை ஏற்படுத்திங்க. அதில் என்றைக்குமே மாற்றம் வேணாம். யார் வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, நல்லதே நடக்கும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கிறது யார்? பக்கத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் கவனமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.